அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழக அரசுக்கு மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆட்சியின் சோம்பேறித்தனத்தால் சோகத்தில் காவிரி கரை மக்கள் மூழ்கி உள்ளதாகவும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட முதலமைச்சருக்கு நேரமில்லையா என்றும் மு.க. ஸ்டாலின் காட்டமாக தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். மு.க. ஸ்டாலின் அவர்களது கண்டன பதிவில் என்னவற்றையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? விவரம். பரிதா வணக்கம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கடந்த ஜூன் 12ஆம் தேதியே தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் வந்து சேர்ந்திருக்க வேண்டும், ஆனால் ஆகஸ்ட் பிறந்தும் வரவில்லை என்று தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆடி 18இல் பொங்கி வரும் புதுப்புணலை வரவேற்ற காவிரி கரையின் மைந்தர்கள் விவசாய விரோதி விஜய் ஆட்சியின் சோம்பேறித்தனத்தால் சோகத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசாத முதலமைச்சரை தமிழ்நாடு இப்போதுதான் பார்க்கிறது எனவும், அண்டை மாநிலத்தில் திரைப்படம் ஓடுவதற்காக நம் விவசாயிகளின் வாழ்க்கையை அடகு வைப்பீர்களா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முழு கடன் தள்ளுபடி என வாழைப்பழம் போல வாக்குறுதி தந்து வெற்றி பெற்றுவிட்டு விவசாயிகளை ஏமாற்றிய மோசடி ஆட்சியாக இந்த தாவேகா ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேகதாது அணை கட்டியே தீருவோம் என அடம்பிடிக்கும் கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தைக்கு செல்ல துடியாய் துடிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று கர்நாடகத்தில் நடந்த அனைத்து கட்சி கூட்டம் பற்றி செய்திகளை படித்து பார்த்தாரா? இங்கு அதே போல அனைத்து கட்சி கூட்டம் நடத்த முதலமைச்சருக்கு நேரம் இல்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவசாயிகளை சிந்திக்காமல் புறக்கணித்துவிட்டு வேளாண் பட்ஜெட்டை திருப்பதிக்கு தூக்கி கொண்டு சென்றால் உங்கள் பாவங்கள் போய்விடுமா என்றும், நாக்பூரில் நம் விவசாயிகள் கைது செய்யப்பட்டதற்கு கூட கண்டனம் தெரிவிக்காமல் கள்ள மௌனம் காக்கிறார். திரையில் தன்னூத்து விவசாயியாக வேடம் தரித்தவர் விவசாயிகளை இனியும் வஞ்சிக்காமல் தாவேகா அரசு வாக்குறுதி அளித்தபடி முழு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும், குறுவை சிறப்பு நிவாரண தொகுப்பு வழங்கி டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவித்திட வேண்டும் எனவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை காற்றில் பறக்க விடாமல் தீவிரமாக செயல்பட வேண்டும் எனவும், அதுவரை திமுகவினருடைய போராட்டம் தொடரும் எனவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.